தலைமை ஏற்றிருப்பதோ தமிழ்நாட்டின் இமயமலை, வலிமையாய் விற்றிருப்பதோ வான் புகழ் வைரமலை. என் ஆசானாய் அமர்ந்திருப்பதோ ஸ்ரீரங்கத்து ஆல்ப்ஸ் மலை, மூக்கு கண்ணாடியிட்டு அமர்ந்திருப்பதோ முத்தமிழின் பச்சை மலை. இமயமலை, வைரமலை, ஆல்ப்ஸ் மலை, பச்சை மலை, இத்தனை மலைகளுக்கிடையே என்ன செய்யும் இந்த சின்ன மலை? உங்களை என்ன செய்யும் அந்த சின்ன இலை? இதுவரைக்கும் நான் சொன்னது திசை வணக்கம், இனிமேல் தான் இருக்கிறது சூரிய வணக்கம். சூரிய உதயம் நிகழ்ந்தால் கீழ்வானம் விடியும். ஆனால் 1924 ஜூன் 3 நிகழ்ந்ததே ஒரு சூரிய உதயம். அதில்தான் தமிழ்நாடே விடிந்தது. 2000 ஆண்டுகளாய் எந்தமிழ் அன்னையவள் பூணாத பொன் நகை இல்லை, ஆனாலும் புன் நகை இல்லை. சங்க இலக்கியமெல்லாம் தங்க நகைகளாய் தவழ்ந்தது தமிழன்னையின் மேனியில். ஆனாலும் தலைகுனிந்தே நின்றாள் தமிழ்த்தாய். ஐயா, நீங்கள் வந்தீர்கள், ஆழ் மனதில் யோசித்தீர்கள், தமிழன்னையின் தலைகுனிவை தடுத்தாள விழைந்தீர்கள். செம்மொழி அந்தஸ்தனும் கிரீடத்தை செய்தெடுத்து தமிழ்த்தாய்க்கு சூட்டிவிட்டீர். தலை நிமிர்ந்தாள் தமிழன்னை. இடுப்பில் கட்டியிருந்த தமிழனின் துண்டை எடுத்து தோளில் போட்டுவிட்டவர் பெரியார். தோளில் போட்டிருந்த தமிழனின் துண்டை உதறி தலையில் தலைப்பாகையாய் கட்டிவிட்டவர் நீங்கள். நீங்கள் கன்னித்தமிழுக்கு புவியீர்ப்பு சக்தி உண்டென்ற ஐசக் நியூட்டன் அல்ல, ஐவிரல் நியூட்டன். தொலைந்த தமிழினத்தை தேடிக் கண்டெடுத்த வேட்டி கட்டிய வாஸ்கோடகாமா. நீங்கள் பேனா மையிலிருந்து மின்சாரம் எடுக்கும் திருவாரூர் எடிசன். இளம் வயதில் பிரம்மாஸ்திரத்தை விட்டதற்கே பின்வாங்காதவர் நீங்கள். பம்பரத்தை விட்டதற்கா பயந்துவிடப் போகிறீர்கள்? இந்தியாவின் தலைநகரம் டெல்லியாக இருக்கலாம், ஆனால் டெல்லியின் தலைநகரம் கோபாலபுரம் தான். 7 அதிசயங்களை உங்களுக்குள் எடுத்து வைக்கிறேன். தமிழனின் சரித்திரத்தை நீளமாக்கிய காரணத்தால் தாங்கள் சீன பெருஞ்சுவர். அரசியல் சாசனத்தில் அசைக்க முடியாத ரோமாபுரி சட்டசபை. இலக்கிய பூக்களால் பைந்தமிழ் பந்தலிடும் பாபிலோன் தோட்டம். பெரியாரையும் பேரறிஞரையும் இதயத்தில் உறங்க வைத்திருக்கும் தாஜ்மஹால். 83 வயதிலும் எவர் ரெஸ்ட் இல்லாத எவரெஸ்ட். நாகரீக மேடைகளில் நளினம் நனைய பேசுவதில் நயாகரா. நீங்கள் ஈசல்களால் சாய்க்க முடியாத ஈஃபில் டவர். உங்கள் தயாநிதி எனும் கணிப்பொறி தமிழனால் அமெரிக்காவை சுற்றிய சேட்டலைட் எல்லாம் இப்போது அறிவாலயத்தை தான் சுற்றி வருகிறது. நாட்டிற்கே தெரியும் நீங்கள் நாத்திகவாதி. ஆனாலும் சொல்லுகிறேன், நீங்களும் தெய்வத்தை வணங்குவதுண்டு. அன்றாடம் நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் பெயர் அன்னை அஞ்சுகம். உங்களுக்கும் பக்தி உண்டு. அந்த பக்திக்கு பெயர் தமிழ் பற்று. நீங்களும் மந்திரம் ஜபிப்பீர்கள். அந்த மந்திரம்தான் என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்பது.
தமிழினம் சாய்கையில் ஊன் வரை பதறி உயிர் வரை அலறி ஊர்க்குறை தீர்க்கும் இந்த பைந்தமிழ் வேந்தனா பரம்பரை எதிரி. வரலாறு இப்படித்தான் ஐயா வாசிக்கப்படவிருக்கிறது. ரஷ்யனுக்கு ஒரு லெனின், சீனனுக்கு ஒரு மாவோ, பாலஸ்தீனனுக்கு ஒரு அராஃபத், தமிழனுக்கு ஒரு கலைஞர். உங்கள் வெற்றியை எழுத காத்திருப்பது நான் மட்டுமல்ல, மே 8. உங்கள் வெற்றியை எழுத காத்திருப்பது நான் மட்டுமல்ல, மே 8. அதுவரை சிலர் நாட்டை மேயட்டும். நீங்கள் தந்திரம் செய்யும் சாணக்கியர் அல்ல, தத்துவம் செய்யும் சாக்ரட்டிஸ். நீங்கள் மாலைகளை ஏற்ற துரோணர் அல்ல, அம்புகளை ஏற்ற பீஷ்மர். நீங்கள் 3 அடியில் உலகளந்த வாமனன் அல்ல, ஈரடியில் உலகளந்த வள்ளுவன். நீங்கள் தேவ ரிஷிகள் கடைந்த அமிர்தம் அல்ல, பாமரர்கள் கிண்டிய கம்மங்கூழ். நீங்கள் அரண்மனை விசுவாசிகளின் பட்டாடை அல்ல, எங்கள் கண்ணீரை துடைக்கும் கைக்குட்டை. நீங்கள் கண்ணுக்கு தெரியாத கடவுள் அல்ல, கை கெட்டும் தூரத்தில் கலைஞர். தமிழனுக்கு பொறுப்பு தந்தவர் நிறைய பேர், ஆனால் உறுப்பு தந்தவர் நீங்கள் மட்டுமே. உங்கள் எழுத்து எங்கள் முதுகெலும்பு, உங்கள் பேச்சு எங்கள் நுரையீரல், உங்கள் பேனா எங்கள் மூச்சுக்குழாய், உங்கள் சிந்தனை எங்கள்